ஹாய். ஹாய் சொல்லுவாங்க, எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ஹாய் தான் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவேன். ஹாய் 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 மதன் ராஜ். லைவ் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. லைவ் வந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். இந்த லைவ் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ ஸோ மச். சரி சொல்லிடுங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் பேர் ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். இது சொல்லிடுங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு எதுக்கு இந்த லைவ் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஹாய் ஹாய் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ எதுக்காக இந்த லைவ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பாப்பா பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஆனால் இருந்தாலும் லைவில் ஒரு டைம் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கமெண்ட்டில் மட்டும் இல்லை, பர்சனலாகவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நேற்றுலாம் 50 ரெக்வஸ்ட் தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாவிலையும் சரி, ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக நேற்று ஃபுல்லாக எங்களால் பாதி பேருக்கு ரிப்ளை கூட பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அது மேலே வந்துட்டு இவ்வளோ பேர் விஷ் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவாங்களான்னு. யாருமே விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே விஷ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்துட்டு இப்படி பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் பண்ணாத வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்போம். எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் இதில் கமெண்ட்டை படிச்சுட்டு இருக்கேன், நான் அதனால இங்கே கவனிக்கல, கமெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஹாய் ஹாய் மோகன், ஹாய். லாங் ஹேர் காட்டுங்க ப்ளீஸ். இப்போ தான் காலேஜிலேருந்து வந்தாங்க, அதனால ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ நான் தான் வந்துட்டு இப்போ லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவ் போட்டுட்ருக்கோம். அவங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. தூக்கமே இல்லை அவங்களுக்கு 2 நாள் சுத்தமாக தூக்கம் இல்லை. பார்த்தாலே தெரியும், ஒரு வாரமாக தூக்கம் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஆனால் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நாங்கள் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்பில். இப்போலாம் யாராவது நீ என்ன சம்பாதிச்சுன்னு கேட்டால் நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், நாங்கள் இவ்வளோ ஃபேமிலியை சம்பாதிச்சிருக்கோம், இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் இப்போ சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் ஹேர் காட்டுங்க ப்ளீஸ். இப்போ தான் காட்டினாங்க. நீங்கள் என்ன பண்ணாங்க? அது உட்காந்துருக்கிறதுனால தெரியும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சிட்ருக்கேன். செகண்ட் இயர் முடிக்க போகிறேன் சீக்கிரமாக, ஃபைனல் இயர். வெல்கம். ப்ளீஸ் சொல்லிட்டாங்களா போயிடுவாங்க. நம்ம சீக்கிரமாக போட்டோம், இன்னைக்கு லேட்டாக போடுவோம். பட் இன்னைக்கு சீக்கிரமாகவே போட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க, தூங்க போகிறேன்னு சொன்னதுனால சரி லைவில் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கு பாப்பான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம் லைவுக்கு. தூங்காமல் கண்ணில் கருவிலே வந்துடும் போகிறாங்க. ஹாப்பி பர்த்டே திவ்யா, தேங்க்யூ ஸோ மச்.
பிரகாஷ் தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் எந்த ஊர்? சென்னை. இந்த கொஸ்டின் வரலன்னு பார்த்தோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கேட்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. சென்னையில் இருக்கோம், எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. சூப்பராக இனியமாக பேசுகிறேன். சென்னையில் எங்கே பார்த்தீங்களா? சொன்னேன்ல, இப்போ இதுக்கு முன்னாடி ஆன்சர் சொன்னேன் நான். அதுக்காக சொன்னேன். சென்னையில் வந்து தாம்பரம். டாக்டர் ஆர் கியூட். தேங்க்யூ. மாம் அண்ட் டாக்டர் ஆர் கியூட். தேங்க்யூ. டாக்டர் கியூட்னு ஆன்சர் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹாய். எனக்கு வாய்ஸ் ரொம்ப உள்ளே இறங்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சவுண்ட் வர மாட்டேங்குது. Hi AK Giri. Hi. Mom is cute. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எந்த வளர்க்கத்தில் இருக்கீங்க? இல்லை பாப்பா, படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் வேறு எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே டக்குனு என்ன விஷயம்? யோசிச்சுட்டு இருந்தேன் பாப்பா. அது நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்குமா, அவங்க வந்து கேட்பாங்களா, இப்போது தச்சிட்டியான்னு கேட்டாங்கன்னா நான் தைக்கவே இல்லையே, நேற்று மாதிரி வந்து கேட்டாங்க. அதை யோசிக்கிறேன். இந்த டைமில் தான் நான் நேற்று கேட்டாங்க. இந்த டைமில் தான் கேட்டாங்க. கவிதா, யுவர் ஸ்மைல் வாஸ் ஆசம். கவிதாங்கிறது ஒன்று தான் நிறைய பேர் இது நேற்று கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. கவிதா விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருந்தீங்க. பட் அவங்க பேர் கவிதா கிடையாது, திவ்யா. ஸோ ஐடி வந்து என்னோட நேமில் இருக்குது, கவிதாங்கிற நேமில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு ரிப்பீட்டடாக இவங்க தான் கவிதா அப்படிங்கிற மாதிரி. சில பேர் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க பேருக்கு வந்து திவ்யா. என்னோட பேர் தான் கவிதா. அழகான பேர் திவ்யா. நேற்று வந்து நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க கவிதா விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு. நேம் வந்து தப்பாக புரிஞ்சுட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு. ஐடி அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு. ஸோ இவங்க ஐடி வேறு, அவங்க ஐடியில் இந்த மாதிரி இது என்ன சொல்லுவாங்க, கிரிஞ்சாக நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து கிரிஞ்சாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அது வந்து அவங்க ஐடியில் போடவே மாட்டாங்க. வேறாக தான் நான் அப்படி சொல்லுவேன். அப்படிலாம் அது வந்து நான் அது மட்டுமே இந்த ஃபன்னாக ஏதாவது ஒன்று போட்டிருக்குன்னு சொல்லி போட மாட்டாங்க. போட்டிருக்கேனே இல்லை, ஃபன்னாக ஏதாவது பேசி ரீல் போட்டுருக்கேன். பேசி போடுறதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா கிரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்குமா, காலேஜில் வந்து எல்லோரும் ஒரு மாதிரி கலாய்ப்பாங்களா, அதனால் அவங்க ஐடியில் போட மாட்டாங்க. இதுவே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐ ஃபாலோ கவிதா அண்ட் மாம். கவிதா மாம் அண்ட் திவ்யா டாட்டர் ஐ ஃபாலோ. என் அன்பான இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ அக்கா. மை நேம் இஸ் கவிதா. ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஆஃப் சாரி எங்கே எடுக்கிறீங்க, எந்த பேஜில் வாங்குனீங்க சொல்லுங்கன்னு வேற கேட்குறீங்க. எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க எதில் நான் ஆர்டர் பண்ணோம், அந்த லிங்க் அனுப்புங்க. அது வந்துட்டு நாங்கள் எங்கேயுமே வாங்குறது கிடையாது, வெறும் சாரியில் தைக்கிறது தான் அது. நான் அதுக்காகவே ஒரு வீடியோ போனேன். ஏன்னா நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்துட்டு பர்சனலாக நிறைய மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே வாங்குறீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை நாங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் சாரி எங்கே எடுத்தீங்கன்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடணும். ஏன்னா நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் சுடியில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த ட்ரெஸ் எந்த பேஜில் வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆஃப் சாரி அதிகமாக இப்போ ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கிறதுனால வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க.
ஆஃப் சாரி எங்கே வாங்குறீங்கன்னு. ஸோ எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம். சாரி நம்ம ஃபஸ்ட்டு கட்டியிருந்த சாரிலாம் ஒன் டைம் கட்டுவோம், அதை அப்படியே வச்சுருப்போம். அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் தைச்சு அவங்க போட்டுட்ருக்காங்க. இப்போ ஏன்னா நம்மளால எல்லா டைமுமே அது ஒரு தடவை கட்டின சரி கட்டுவோமா தெரியாது. அதெல்லாம் வந்து ஆஃப் சாரி ஒரு சாரி ஏன்னா ஒன்ஸ் கட்டிட்டோம்னா அப்படியே உள்ளே போட்டுருவோம், பீரோவில் சும்மா தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆஃப் சாரியாக வந்து தைச்சிட்டு அந்த தாவணி மட்டும் கடையில் வாங்கிட்டு அந்த பார்டர் அதில் எடுத்து அட்டாச் பண்ணுவோம். அவ்வளோதான். புதுசாலாம் எடுக்கிறதே கிடையாது. அதை தான் மேனேஜ் பண்ணியிருக்கோம். அது பார்க்குறப்ப புதுசாக தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் எங்கேயுமே வாங்குறதில்ல. பொதுவாக மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸு வந்துட்டு ரெடிமேடுன்னு சொல்லி நாங்கள் எங்கேயுமே வாங்குறதே கிடையாது. மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். அதுதான் வந்து திவ்யாவுக்கு வந்து செட் ஆகும். ரெடிமேடு எடுத்தானா திவ்யாவுக்கு சத்தியமாக செட்டே ஆகாது. அதை திரும்ப நான் ஃபுல்லாக பிரிச்சுட்டு நான் உட்காந்து தைக்கணும். அது நான் என்ன பண்ணுவேன், மெட்டீரியலாக வாங்கி தைச்சிடுவேன். அதுதான் அது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இதுவரை நாங்கள் வெளியில் எங்கேயுமே நாங்கள் எதுவும் வாங்கினது கிடையாது. ஒரே ஒரு டைம் வெளியில் ஒரு டெய்லர்ட்ட நான் ஒரு ட்ரெஸ் தைச்சேன். அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெஸ்ஸே வேஸ்ட் ஆக்கி அது மொத்தமாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நீங்களே தைச்சிருக்கீங்க, அதை எப்பப்பா வேஸ்ட் பண்ணுற, என்ன இருந்தாலும் நீங்களே தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நானும் நிறைய டைம் சொல்லுவேன், பாப்பா நான் டெய்லரே கிடையாது, நான் ஒரு டம்மி டெய்லர் பாப்பா, என்னையும் நம்பி கொடுக்காத அப்படின்னு. ஆனால் அது சொல்லி நான் சம்பாதிக்கிற வரையும் வந்துட்டு நீங்கள் தைங்க, நான் சம்பாதிச்சதுக்கப்புறம் வந்து நான் நல்ல டெய்லராக பார்த்துக்கிறேன், அது வரையும் நீங்கள் தைங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து சுயநலம் தான். ஏன்னா அவங்க சம்பாதிச்சதுக்கப்புறம் நல்ல டெய்லரிங்க பார்த்து கொடுத்துருவாங்க, நல்ல டெய்லராக பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வரையும் வந்து என்னை தைக்க சொல்லியிருக்காங்க. நானுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி டாபிக் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தைச்சிட்ருக்கேன். சரி ஓகே, சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம நல்ல டெய்லர் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நீங்கள் கேட்டாலும் தரமாட்டீங்கல்ல, அதனால் வந்து அதை சரி நீங்கள் தெரியுங்களேன். எல்லா வீட்லையும் இப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வீட்லேயும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்காது. வெளியில் எதுவுமே நம்ம அதே மாதிரி தான், வீட்டில் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. வெளியில் போயிட்டு ஏதாவது ரோட்டுகளில் நின்று கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்களோட அருமை வந்து தெரியாது. இந்த டாப்பிக்கை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஹாய் ஹாய் டிப்பு ஹாய் ஹாய். சரி ஓகே, முடிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்பவே டயர்டாக இதுக்கப்புறம் சொன்னோன்னா இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் என் கூட சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ இது இந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த எதுக்காகன்னா திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் வீடியோஸில் கம்மி தான், பட் பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துருந்துச்சு எங்களுக்கு. வாட்ஸ்அப்லேயுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ மெசேஜ் வந்துருந்தது. கவிதா அம்மா பிரைட்டாக இருக்கீங்க. அவங்க காலேஜ்லேருந்து வந்ததுனால டல்லாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இப்போ தான் நான் விளக்கு பொருத்தி வச்சுட்டு. நான் கூட வெள்ளிக்கிழமை அதனால நல்லா இருக்காங்கன்னு சொல்ல அப்படின்னு நினச்சேன். அப்போ எனக்கு வெள்ளிக்கிழமை நான் நல்லா இருக்கிறது சொன்னேன். டாபிக் மாற்றிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட நம்ம லைவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். மறக்காம ஐடியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டக்குன்னு உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டென்ட் அனுப்பிச்சிட்டே. பாய்.